Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியை வச்சு செய்கிற ஒரு பலகாரம். ஸ்நாக்குன்னு கூட எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இப்போது ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு டம்ளர் அரிசி அப்படின்ற போது அதுக்கு 2 மடங்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம மார்னிங் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். மார்னிங் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது, வெறும் வயிற்றில் சாப்பிட்டோன்னா. இப்போது இதோட நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்குவோம். கல்லுப்பு சேர்த்துக்கும் போது இது ரொம்ப நல்லா அந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். இதை குக்கரை மூடி நம்ம ஒரு 5 விசிலுக்கு வேக விடணும். 15லேருந்து 20 நிமிஷம் சிம்மில் அதுக்கப்புறம் வைக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு 2 தேங்காய் பத்தை எடுத்துக்கிட்டேன். இதை பின்னாடி உள்ள தோலை சீவி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா அது தேங்காய் துருவுனது போலவே கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு விசில் அடங்கிடுச்சு. அதில் உள்ள ஏரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது இது நல்லா மலர வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்திருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள். தண்ணி ஒரு வேளை இருந்துச்சுன்னா கூட அதை நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. நம்ம கவுனி அரிசி ஸ்நாக் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நம்ம நாட்டு சர்க்கரையும் துருவின தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ஆந்தோசைனின்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு முடி கொட்டுறது நிற்கும். இளநரை வர்றதை நல்லாவே தடுக்கும். அதிகமாக அந்த சின்ன வயசுலேயே நரமுடி வருது இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கும். இதய நோய் கூட வராமல் தடுக்கிற சக்தி இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. இதய நோய், சர்க்கரை நோய் உள்ளவங்கெல்லாம் இதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்க்காமல் இதை கஞ்சி மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் இதோட டிஃப்ரென்ஸ். வாரத்தில் 3 நாளாவது இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் 3 நாள் டெய்லி சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.